ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஊறுகாய் ரெசிபி தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அடுப்பத்தை வச்சுட்டு தண்ணி வச்சுட்டேங்க இட்லி சட்டியில். நம்ம இதை இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாட்டு இந்த மாதிரி கரைகள் எதனா இருந்ததுன்னா கத்தி கொண்டு அதை அப்படி சீவிடுங்க. லைட்டாக சீவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதோடு வைக்காதீங்க, சரிங்களா? ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு நேரத்தில் மேலோட்டமாக இருக்கும், இல்லைன்னா நெல்லிக்காவே ஒரு நேரத்தில் கெட்டு போயிருக்கோங்க. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை பாயில் பண்ணிக்கலாங்க. அது நல்லா சாஃப்டாகணும், அந்த அளவுக்கு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு பார்க்கலாம். 10 நிமிஷம் பொறுத்து. 10 நிமிஷம் ஆயிடுத்துங்க, பார்த்துக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக பாருங்கள், சூப்பராக அப்படியே இறங்கிடுத்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக எடுத்து இப்போ நம்ம இதை இறக்கி ஒரு ஓரம் வச்சுட்டு ஆற வச்சிடலாங்க. ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ இதே அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாங்க. தவா நல்லா கடாய் ரொம்ப சூடாகிடுதுங்க. ஃப்ரை பேனு கடுகு போட்டுக்கலாம். ஃப்ரை பேன் நல்லா சூடாகிடுதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் இதையும் அதிலே சேர்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுதே கொட்டுருந்து தாங்க அதை. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுப்படும். இது ஸ்லோ ஃப்ளேமில் வறுப்படாங்க. ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க ஃப்ளேமு. நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் பாருங்கள், இது ஆறிடுத்துன்னா இப்போது நெல்லிக்காவை நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துப்போம். இப்படி தானாகவே பிரிஞ்சிருங்க. இதையே நம்ம கட் பண்ணி போட்டுக்குவோம், வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதுவும் ஃப்ரை ஆகிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே இது வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுங்க, சரிங்களா? அவ்வளோதான். வச்சுட்டேங்க. நம்ம ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சிட்டேன். இது சூடாகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த வெந்தயம், கடுகு, சீரகம்லாம் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை ஆறிட்டு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க, பவுடர் ஆக்கிட்டு வந்துடுறேன். கடாய் சூடாகிடுத்துங்க. 200 கிராம் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில் செய்யுங்க. ஊறுகாய்க்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 200 கிராம் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டங்க. சூடாகிறதுக்குள்ளேயும் நான் வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பெருசாக இருக்குது. இது 2 ஆக்கிக்கலாம். 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது 2 போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் இதை நம்ம கீனி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கீனி 2ஆக கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இதை கட் பண்ணி வந்துடுறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுதுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாவும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டங்க. இப்போ நெல்லிக்காய் வந்து நம்ம பாருங்கள் கொட்டையை எடுத்துட்டோம். அதுவும் ஆறிட்டு அதையும் எண்ணெயில் போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கலாங்க. அப்போ அதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஈரப்பதமும் நல்லா ட்ரை ஆகிடும். பூண்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ஆனதும் சேர்த்துக்கலாம்.
இது நீங்கள் தேவை இருந்தால் போட்டுக்கோங்க, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பச்சை மிளகாவும் பூண்டும் ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு நம்ம அப்போவே சாப்பிட்லாங்க. இது பிகினர்ஸ் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், பயப்படவே தேவையில்லை. இப்போது நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எண்ணெய் சூடானும் ஃப்ளேமை ஸ்லோ ஆக்கிட்டு தாங்க செய்யணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டோம். நான் வந்து மிளகாய் பொடி வந்து தனி மிளகாய் பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன், இது பார்த்திங்கன்னா 1/4 கப்பு சரிங்களா. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன், சரியாக இருக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வதங்கன்னு போட்டுக்கலாம், ஏன்னா எதுவுமே மசாலா கருகக்கூடாது. அதனால் மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சாரி 1/4 டீஸ்பூன். இது ஃபுல்லாக எடுத்தால் தான் அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வருத்தம் இல்லைங்களா, கடுகு வெந்தயம் சீரகம் அதுவும் அரைச்சிட்டு வந்துட்டு அதையும் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் இது 2 நிமிஷம் பொறுத்து நம்ம போட்டு கலந்துடலாங்க. 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்ச மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு 8 மாதம் 6 மாதம் வரல கூட வெளியவே வச்சு சாப்பிட்லாங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போது எடுத்து வச்ச மிளகாய் பொடி ஜாஸ்தி அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த நெல்லிக்காய்க்கு, அரை கிலோ நெல்லிக்காய்க்கு இது சரியாக இருக்குங்க. இது ஊற உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும், ஜாஸ்தியாக தெரியாது. இதையும் போட்டு எல்லாம் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதங்க விடுங்க. அப்போ தான் அது நல்லா அந்த நெல்லிக்காயோட ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துடுங்க, கருகாது. ஏன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். அந்த வறுத்து வச்ச மசாலா பொடி மட்டும் லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம கலந்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் போட்டுக்கோங்க, ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் இந்து உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சாலும் தெரியும். அது வந்து போடும் போது உங்களுக்கு கம்மியாக தெரியுங்க, ஆனால் அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்துரும். அதனால் நீங்கள் எப்படி நினச்சிடாதீங்க உப்பு கம்மியாக இருக்குன்னு. கடல் உப்புலாம் நம்மளுக்கு போட்டதும் உரப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். இது அப்படி இல்லை, போடும் போது ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே உள்ட்டா அதுதான் சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஜாஸ்தியாக காட்டுங்க. அதனால் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே எண்ணெய் நெல்லிக்காயோட மேலே தாங்க இருக்கணும் ஒரு பங்கு, அப்போ தான் நமக்கு ஊறுகாய் கெடாது, வெளியே வச்சிங்கன்னா கூட. அதே மாதிரி டீஸ்பூன்லேருந்து எடுக்கும் போது நல்லா ட்ரையான டீஸ்பூனாக போட்டுக்கோங்க. தண்ணி ஈரப்பதம் இருக்கக்கூடாது அந்த டீஸ்பூனுங்களை. தொடச்சிட்டு போட்டிங்கன்னா ஊறுகாய் நமக்கு கெடவே கெடாது, பூர்ணம் பூக்காது. அதே மாதிரி பாட்டிலை சுற்றி நீங்கள் இந்த மாதிரி லிக்விட், அது அந்த ஊறுகாயோட எண்ணெய் அதெல்லாம் விட்டுச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உடனே தொடச்சிடுங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட அது அழுக்கு சேர்ந்த மாதிரி கருப்பாக நம்மளுக்கு பூர்ணம் வச்சுட்டோ அப்படின்னு நமக்கு தோணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஊறுகாய் கெடாதுங்க. சரி, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சூட்லேயே நம்ம அந்த மசாலாவை போட்டு கிளறிடலாங்க. வெந்தயம் கடுகு சீரகம் அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். செம்ம மணமாக இருக்குங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா பூண்டோட ஒரு அரோமா, அந்த ஸ்மெல்லு, இப்போ இந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ ஆறுந்தும் ஒரு வாட்டர் ஜாரில் போட்டு வச்சிடலாங்க. இது தயிர் சாதம், இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் தால்லாம் வச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது சூப்பராக இருக்குங்க. இப்போ இது ஆறுந்து நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுத்து, எண்ணெய் மேலே வந்துடுத்து பாருங்கள். ஆற எண்ணெய் மேலே வந்துடுங்க. நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டோம் அந்த ஊறுகாய் ஊற இது ஆறிட்டுமே இவ்வளோ வந்துடுத்து பாருங்கள். இன்னும் ஊற உங்களுக்கு 2 நாள் பொறுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம போட்ட மசாலா, மிளகாத்தூள், உப்புத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் நல்லா கழுவி காய வச்சு
போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் டீஸ்பூனில் ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா காஞ்ச ட்ரை டீஸ்பூனாக போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்களா? தயிர் சாதம், அந்த தால் சாவல் அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற ரெசிபிலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.